ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டைம் டிராவல் லவ் ஸ்டோரி டிராமாவோட பார்ட் 6 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம ஹீரோயினோட தொல்லை தாங்க முடியாம நம்ம ஹீரோவும் நல்ல ஹஸ்பண்டா இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் தையல் கிளாஸ்க்கு தான் போவானா. அப்பா அவன் ஊசியை கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாம ஏதோ காமெடியா தச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இதே எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஓரமா உட்காந்து அப்படியே சைட் அடிச்சு ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு குட்டி பொண்ணு வருவா. அவ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, அம்மா நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது அம்மாவா? சரி பாப்பா நீ யாரு அப்படின்ட்டு கேட்டா, அத நான் சொல்ல மாட்டேன், அது சீக்கிரம். ஆனா நான் இப்ப ஏங்க வந்தேன்னா, அங்க ஹேண்ட் தச்சுக்கிட்டு இருக்காரா, இப்ப அவருக்கு ஒரு சின்ன ஆபத்து நடக்க போகுது, அதை பத்தி வார்ன் பண்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்பா. ஆனா அந்த குட்டி பொண்ணு சொன்ன அடுத்த செகண்ட்லயே அங்க தச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கையில ஊசி குத்திரும். இதனால நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோ கையை பிடிச்சு, உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையா பேசுவா. ஆனா இவ இவ்வளவு அக்கறைப்படுறது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் அது வெளி காமிச்சுக்க மாட்டான். சரி இப்பதான் உனக்கு கையில அடிபட்டுருச்சுல, அதனால இந்த கிளாஸ் இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்பா. நம்ம ஹீரோக்கு அப்பாடா அப்படின்ட்டு லைட்டா சந்தோஷமா இருக்கும். ஆனா அடுத்த செகண்ட்ல நம்ம ஹீரோயின் இந்த கிளாஸ் முடிஞ்சு அடுத்து குக்கிங் கிளாஸ்க்கு போவோமா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை கிச்சன் கணிச்சு விட்டுருவா. அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இந்த வட்டம் அந்த குட்டி பொண்ணு ரொம்ப க்ளோஸப்பா பார்த்தோன்னையும் நம்ம ஹீரோனுக்கு இந்த பொண்ணை எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா அப்ப அந்த பொண்ணு என்ன பாக்குறதுக்குலாம் நேரம் இல்ல, அங்க ஹேனுக்கு அடுத்த பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பா. கரெக்டா கிச்சன்ல இருந்து பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போய் பார்த்தா, அங்க நம்ம ஹீரோ சமைக்க தெரியாம சமைச்சு பானையவே வெடிக்க வச்சிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வீம்புக்குனே பண்றானா இல்ல தெரியாம பண்றானே டவுட்டா தான் இருக்கும். அதனால நம்ம ஹீரோயினும் சரி சரி சமைச்சதெல்லாம் போதும், அடுத்து அம்பு எப்படி ஷூட் பண்ணணும்னு கத்துக்குவோம் அப்படின்ட்டு இப்ப அடுத்த கிளாஸ்க்கு நம்ம ஹீரோ எடுத்துட்டு போயிருவா. சும்மாவே நம்ம ஹீரோ இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும் தான் நினைப்பான். இதுல இவ வேற கிளாஸ் கத்து கொடுக்குற அது இதுன்ட்டு எக்கச்சக்கமா நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இப்ப ரொம்ப நேரமா வில்ல வச்சு பிராக்டிஸ் பண்ணனால நம்ம ஹீரோவோட கையை அப்படியே செவந்து போயிருக்கும். இதனால அவனுக்கு செமையா கடுப்பாயிரும். நைட்டோட நைட்டா அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு பிளான் போட்டு நைட் எல்லாரும் தூங்குனக்கு அடுத்து யாருக்கும் தெரியாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்ட்டு பல முறை ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயின் கரெக்டா உஷாரா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிருவா. இதனால நம்ம ஹீரோ இனிமேல் நான் தப்பிக்க ட்ரையே பண்ணவே மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறேன் அப்படின்ட்டு வேமா அங்க இருந்து போப்பானா. அப்ப தெரியாதனமா ஸ்லிப் ஆகி விழுக அவனை டக்குன்னு நம்ம ஹீரோயின் பிடிச்சிருவா. இதனால அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு ரொமான்டிக் ஸ்பார்க் ஒண்ணு உருவாகும். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. இதனால நம்ம ஹீரோக்கு அப்படியே வெக்க வந்து, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ இப்படிலாம் பண்ணலாமா, இதுக்கு மழை நான் தப்பிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் என் பக்கத்துல எல்லாம் வராத அப்படின்ட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் விடுற மாதிரியே இருக்க மாட்டா. அதை அப்படி தொடர்ந்து நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போய், இது ஒரு சாதாரண கிஸ் தானே, இதுக்கெல்லாம் கோச்சுக்குவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு ராணி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்பாங்க. என்னன்னு பார்த்தா பக்கத்து நாட்டுல இருந்த ராஜா இறந்துட்டாராம். அதனால அவரோட மூத்த பையன் தான் இனிமேல் அந்த நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த ராணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாம் கேட்டனையும் நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிருவா. ஏன்னா இப்ப புதுசா வந்துட்டு இருக்கிற ராஜா வேற யாருமே கிடையாது, அந்த வில்லன் கியூ. இவனால புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருப்பா. இதை நோட் பண்ண அவங்க அம்மாவும், நீ பயப்படுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல, நம்ம நாட்டுக்கு அவனால பிரச்சனை வரவே வராது, அதனால எனக்கு இப்ப இந்த நாட்டை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எனக்கு உன்னை பத்தி தான் கவலை, நீ எல்லா விஷயத்திலும் ரொம்ப தெளிவா முடிவெடுக்கிற பொண்ணு, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ஹேனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு ஒத்த கால்ல நிக்கிறேன்னு எனக்கு புரியல, பேசாம இப்ப கூட முடிவு மாத்திக்கோ, நான் வேற யாருக்கான உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா அவங்க அம்மா இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அவங்க அம்மா கிட்ட, இங்க பாருங்க, ஹேன் இளவரசனா இல்லாம ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் கண்ணை மூடிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன், ஏன்னா எனக்கு அவனை அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்டனையும் இவன் மேல இருந்த லவ் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கும். இதனாலேயே அடுத்து இவ அரேஞ்ச் பண்ண கிளாஸ்ல எல்லாத்துலயும் நம்ம ஹீரோ ஒழுங்கா கவனிச்சு சூப்பரா தைக்கிறது, சூப்பரா சமைக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்ல விதமா செய்ய ஆரம்பிப்பான். இதனால நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிருவா. அப்படியே அதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ கிட்ட, அடுத்து என்ன, நம்ம கல்யாணம் தான், நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பானா. சரி ஓகே, இவனுக்கு இன்னும் நம்ம மேல லவ் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறப்ப, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஓகேன்றுவான். அவ்வளவுதான். இதனால நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிருவா. அதுக்கு அடுத்து இதை பத்தி போய் அப்படியே நம்ம ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட சொன்னா, அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோட டேலண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்றுவாங்க. அதுவும் இவங்க கல்யாணம் கரெக்டா அடுத்த மாசம் நம்ம ஹீரோயினுக்கு 20 வயசு ஆகிறப்ப அந்த பர்த்டே பார்ட்டியோட சேர்த்து கல்யாணத்தையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை தான் பார்க்கணும். இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல புதுசு புதுசா நிறைய ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு மறுபடியும் வருவா. இவளை பார்த்தனையும் இந்த விட்டம் நம்ம ஹீரோயின் கரெக்டா கேட்டுருவா. வட்டம் ஹேனுக்கு என்னென்ன பிரச்சனை வர போகுதுன்ட்டு கரெக்டா நீ சொல்லிடுறியே, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, என்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன சரியா ஞாபகம்
ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ இதை சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு ஞாபகம் வருது எல்லாமே அந்த மந்திரவாதி இந்த உலகத்துக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான், உங்களை இந்த உலகத்துல காப்பாத்துறதுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லியிருப்பான். அது நம்ம ஹீரோனுக்கு இப்ப ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பொண்ணு தன்னை எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்றதுலயே நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்குவா. இந்த குட்டி பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு ரியல் வேர்ல்டுல பிறந்த அந்த கேர்ள் பேபி தான். அவ தான் டைம் டிராவல் பண்ணிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா அவங்க அம்மாவை அலர்ட் பண்றா போல. இது தெரிஞ்சோனே நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போவா. ஆனா அதுக்குள்ள வழக்கம் போல அந்த பொண்ணு அங்க இருந்து மறைஞ்சு போயிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ரூமுக்கு அந்த மந்திரி இப்ப வந்து, என்ன ஹேன் எல்லாமே நான் சொல்லி தந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு இவன் எதை பத்தி பேசுறான் அப்படிங்கிறது சுத்தமா புரியாது. ஏன்னா நம்ம ஹீரோவே ஹேனுங்கிற ஒரு இளவரசரோட பொய்யான ஐடென்டிட்டில தான் இந்த வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்கான். அதனால அவனும் அப்படியே அந்த மந்திரி கிட்ட ஏற்கனவே அவரை தெரிஞ்ச மாதிரி பேசுவான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வரும். இந்த மந்திரி இந்த நாட்டோட ராணியை போட்டு தள்ளுறதுக்கு திட்டம் தீட்டிருக்கான் போல. அதுக்காக அந்த ரியலான ஹேனுங்கிற பிரின்ஸோட இவன் டீல் எல்லாம் பேசியிருக்கான். ஆனா இந்த டீலிங் எல்லாமே லெட்டர் மூலியமா தான் நடந்திருக்கும். அதனால இந்த மந்திரிக்கும் அந்த ரியலான ஹேன் பிரின்ஸ் எப்படி இருப்பான்னு சொல்லி தெரியாது. அந்த டைம் பார்த்துதான் கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹேனுங்கிற பிரின்ஸோட ஐடென்டிட்டியோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அதனால அந்த மந்திரி இது தான் செட் பண்ண ஆளுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எல்லா பிளான பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு இந்த மந்திரி கெட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை ஸ்ட்ரைட்டா போய் ராணி கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால இவனை எவிடன்ஸோட பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ இந்த மந்திரி சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்ற மாதிரி நடிப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நடந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்குள்ள ஒரு வேலைக்காரன் வருவான். அவன் டக்குன்ட்டு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவை கொல்ல போவான். நல்ல வேலை இப்ப கரெக்டா நம்ம ஹீரோன் உள்ள வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுவா. சரி நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு யார் ஆள் அனுப்பிச்சிருப்பா அப்படின்ட்டு அவனை அடிச்சு விசாரிக்கலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள அந்த ஆளு சைனைட சாப்பிட்டு அப்படியே அதே இடத்துல இறந்து போயிருவான். இதனால இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த வில்லன் கியூவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே அவனோட அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருப்பான். அந்த ஹேனை ஈஸியா கொண்டிருக்கலாம், ஆனா நீங்க கோட்டை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இதுலயே நல்லா தெரியுது காலையில நம்ம ஹீரோவை கொல்ல வந்த ஆளு இந்த கியூவோட ஆள் தான். ஆனா இப்படி நம்ம ஹீரோவை கொல்ல சான்ஸ் கிடைச்சும் அது மிஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு அந்த கியூ செமையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கப்ப அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே அந்த கியூ கிட்ட, எனக்கு இப்பதான் அந்த ஹேனை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிச்சு. அவன் அங்க பேலஸ்ல ஹேனுங்கிற வேற ஒரு இளவரசர் பேர்ல தான் தங்கிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த உண்மையான ஹேன் பிரின்ஸும் அந்த நாட்டோட மந்திரியும் கூட்டா ஒரு திட்டம் தீட்டி அந்த நாட்டோட ராணியை கொல்லணுங்கிற பிளான்ல இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை அந்த அசிஸ்டன்ட் சொல்லிடுவான். இது தெரிஞ்சுட்டு அந்த கியூ சும்மா இருப்பானா. இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த மந்திரியை போய் பார்த்து, நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நான்சி கூட பேலஸ்ல இருக்கிற ஆளு பிரின்ஸ் ஹேன் கிடையாது, அங்க இருக்கிறவன் ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா அவன் பேரும் ஹேன். இந்த பேர் ஒற்றுமையை வச்சு அவன் ராணியை ஏமாத்தி பல நாளா அந்த பேலஸ்ல தங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா இதனால அந்த ராணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா நீங்க அந்த ராணியை போட்டு தள்ளணும்னு ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்களே, அதுக்கு பல பிரச்சனை வரும். ஆனா அப்படி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம அந்த நாட்டு ராணியை போட்டு தள்ளி உங்களுக்கு கீழே அந்த நாட்டோட கண்ட்ரோல் மொத்தத்தையும் கொண்டு வரணும்னா நீங்க நான் சொல்ற மாதிரிலாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் கியூ சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த மந்திரி அந்த வில்லன் கியூ கூட அப்படியே சேர்ந்துருவான். ஆனா இத பத்திலாம் தெரியாத நம்ம ஹீரோ ஏதாண்டு ஒரு எவிடன்ஸோட அந்த மந்திரியை மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து ஒரு வேலைக்காரன் திருட்டுத்தனமா நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பாய்சன் பொடியை கொடுப்பான். இத மந்திரி கொடுக்க சொன்னாரு, இதை மட்டும் நீங்க எப்படியான்ட்டு ராணியோட சாப்பாடுல கலந்துட்டீங்கன்னா போதும், அதுக்கடுத்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துரும் அப்படின்ட்டு அந்த பொடியை மட்டும் கொடுத்துட்டு போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த மந்திரியை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே அந்த வேலைக்காரன் கிட்ட, நான் சொன்ன மாதிரி ஹேன் கிட்ட அந்த பொடியை கொடுத்துட்டேல, இனி உன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை அதே இடத்துல போட்டு தள்ளிடுவான். அதுக்கடுத்து அப்படியே அந்த செத்து போன ஆளோட பாக்கெட்டுக்குள்ள ஏதோ ஒரு பேட்சை வேற வச்சு விட்டுருவான். அதுக்கடுத்து இப்போ பேலஸ்ல தான் காட்டுவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடறதுக்காக உட்காந்துருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் ராணிக்கு போய் தண்ணி எடுத்து கொடுப்பான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த மந்திரி வந்து அந்த கிளாஸை தட்டி விட்டுருவான். ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டா, இந்த இளவரசர் ஹேன் உங்களை கொல்ல பாக்குறாரு, நீங்க குடிக்க போற தண்ணியில அவர் விஷம் கலந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரி நம்ம ஹீரோவை போட்டு விட்டுருவான். ஆனா ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனாலும் அந்த மந்திரி விடாம, இல்ல நம்ம இந்த ஹேனை செக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோவாவே, இந்த மந்திரி சொல்ற மாதிரி என்கிட்ட ஒரு பாய்சனஸ் பொடி இருக்கு, ஆனா அதை நான் நீங்க குடிச்ச தண்ணியில கலக்கவே கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த பொடி எனக்கு கொடுத்து விட்டதே இந்த மந்திரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். கேட்டுன்னு அந்த மந்திரி அப்படியே, ஹேன் தேவையே இல்லாம என் மேல பழி போடுறாரு, சரி நான் ஒரு வேலைக்காரன் கிட்ட தான் அந்த பாய்சனஸ் பொடியை கொடுத்து விட்டேன்னு சொல்றாருல, அப்ப அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த வேலைக்காரன்
ஹேனை தான் அந்த மந்திரி ஏற்கனவே போட்டு தள்ளிட்டானே. இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே அப்படியே வந்து பேலஸ்க்கு பக்கத்துல ஒரு வேலைக்காரன் இறந்து கிடக்குறான், அவனோட பாக்கெட்ல இந்த பேட்ஜ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை காட்டுவாங்க. ஆனா அதை பார்த்தா அது நம்ம ஹீரோ கிட்ட இருந்த பேட்ஜ் மாதிரி இருக்கும். இதனால அந்த செத்து போன வேலைக்காரனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் அவர் ரூமை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரி சொல்லுவான். அதனால இப்ப எல்லாருமா போய் அங்க செக் பண்ணி பார்த்தா அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு 4 லெட்டர்ஸ் கிடைக்கும். அதுவும் அந்த லெட்டர்ல பார்த்தா இந்த நாட்டு ராணியை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வில்லன் கியூ நாட்டோட சீல் வேற அதுல இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படியே, அப்ப நீயும் அந்த கியூவும் சேர்ந்துக்கிட்டு என்ன கொல்ல பிளான் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சுக்குவாங்க. இதனால நம்ம ஹீரோவை அதே இடத்துல கொல்ல ஆர்டர் வேற போட்டுருவாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நடுவுல வந்து, எனக்கு இன்னும் இங்க நடந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அதனால இந்த ஹேனை நான் பர்சனலா விசாரிச்சு அவன் உண்மையிலே தப்பு பண்ணிருந்தானா நானே அவனை கொன்றுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போவா. சரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவை தப்பிக்க விட்டுருவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ அப்படியே டக்குன்ட்டு, நான் உன்னை ரொம்ப அப்பாவியான பையன் நினைச்சேன், ஆனா நீ என்னோட அம்மாவே கொள்ள ரெடி ஆயிட்டேல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கத்தி எடுத்து குத்திடுவா. இது தெரிஞ்சுட்டு அந்த வில்லன் கியூ செமையா சந்தோஷப்படுவான். நானே நான்சியும் ஹேனையும் கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நான்சி கையாலே ஹேன் சாமான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான், அவனையும் எப்படியான்ட்டு போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கியூ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. தான் கையாலேயே ஹீரோவை கொன்னுட்டோம் அப்படிங்கிற கில்ட் அவளுக்குள்ள கொஞ்சம் இருக்கும். அதனால அவ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் தான் இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அப்பா வந்து, நீ பிளான் பண்ண மாதிரி உன்னோட கல்யாணம் தான் நடக்காம போச்சு, ஆனா இப்போ உனக்கு 20 வயசு ஆக போகுது, என்னதான் நீ விரும்பின பையனா இருந்தாலும் அவன் தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனை நீ கொன்னனால உன்னோட தைரியத்தை பாராட்டி உங்க அம்மா உன்னை சீக்கிரமே ராணியாக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால இந்த பொருள் ஃபியூச்சர் ராணி கையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்ப அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கொடுப்பாரு. அதாவது இவங்க எப்படி டைம் டிராவல் பண்ணிட்டு வராங்களோ அதே மாதிரி அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பும் எல்லா உலகத்துக்கும் வந்துருது. இந்த உலகத்துல யாரு ராணியா இருப்பாங்களோ அவங்க கிட்டதான் அது இருக்கும் போல. சோ அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப கடைசி அது நம்ம ஹீரோயின் கைக்கே வந்துருச்சு. அதுக்கடுத்து அப்படியே கரெக்டா நம்ம ஹீரோயினோட 20வது பிறந்த நாளும் வந்துரும். இதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா. இதனால நம்ம ஹீரோயின் அவளோட அம்மா அப்பா எல்லாருமே அந்த பார்ட்டி விஷயத்துலதான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனை எப்படியான்னு யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளணும்ட்டு அந்த மந்திரியும் அந்த வில்லன் கியூவும் பிளான் போடுவாங்க. அதனால அந்த கியூ அவனோட ஆட்களை இப்ப உள்ள கூட்டு வந்து அங்க காவலுக்கு இருந்த எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு கொன்றுவான். இப்போ இந்த கியூ இவங்களோட பேலஸ்குள்ள வந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு மாதிரி அப்படியே பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த மந்திரி அவனோட உண்மையான கேரக்டர் காமிச்சு, இதுக்காகத்தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இனி அந்த கியூ இங்க வரைக்கும் வந்து உங்க எல்லாரையும் கொன்றுவான், அப்புறம் என்ன எனக்கு இந்த நாடு ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா பேச ஆரம்பிப்பான். சோ இவன் இப்படிலாம் பேசினக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மை, இந்த மந்திரி தான் உண்மையான கெட்டவன் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு தெரிய வரும். அப்போ கரெக்டா அந்த வில்லன் கியூவும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துருவானா. அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே, உனக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நீ எல்லா உலகத்திலயும் எனக்கு கொள்ளணும்னு நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல எனக்கு கொள்ளணும்னு பிளான் போடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நீ நடத்தின நாடகத்துல உனக்கே தெரியாம நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இவ எதை பத்திரா பேசுறா அப்படின்ட்டு அந்த கியூக்கு புரியாது. அப்பதான் நம்ம ஹீரோயின் தெளிவா சொல்லுவா, நான் ஹேனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கிறப்ப நான் அவனையே கொலை பண்ணுவேனா, கொஞ்சமா நீ யோசிக்க வேண்டாம், எனக்கு ஏற்கனவே இந்த மந்திரி கெட்டவன் சொல்லி ஹேன் சொல்லிட்டான், அதனாலதான் அன்னைக்கு நான் ஹேனை தனியா கூட்டு வந்து கொல்ற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தினேன், இது உண்மைன்னு நினைச்சு நம்பிக்கிட்டு நீயும் எங்க எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடலான்னு சொல்லி இங்க வரைக்கும் வந்துட்ட. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருந்து நம்மளோட உண்மையான உலகத்துக்கு போகணும்னா அதுக்கு அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் வேணும், அதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன், இப்ப அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் என் கைக்கு வந்துருச்சு, சோ இதை வச்சே நான் மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி என்னோட ரியல் வேர்ல்டுக்கே போயிருவேன், ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னை இந்த உலகத்திலே அழிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ இவங்க எல்லாரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லயே நம்ம ஹீரோ ஒரு படையவே கூட்டிட்டு உள்ள வந்துருவான். இதனால அந்த கியூவோட டீம் மொத்தமும் காலி ஆயிரும். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது அந்த கியூ மட்டும் தான். ஆனா அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அசந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோனோட கழுத்துல போய் கத்தி வச்சிருவான். இதனால நம்ம ஹீரோ அப்படியே சண்டை போடுறத நிப்பாட்டிடுவான். அப்ப அந்த கியூ அப்படியே, இங்க பாரு உங்க எல்லாத்தையும் நான் விட்டுறேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் மட்டும் தான், அதை நீ என்கிட்ட கூட இந்த நான்சியை நான் உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சரி நம்ம ஹீரோக்கு எப்படி அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை பத்திலாம் தெரிஞ்சிச்சு, அவனுக்கு தான் இன்னும் பழசெல்லாம் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோன் இந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை வாங்கின உடனே ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணி எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லியிருப்பா. ஆனா இவ என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு எதுவும் பெருசா ஞாபகம் வராது. ஆனா நான்சி சொல்லியிருக்கா, அப்ப அது எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படிங்கறத நம்பிதான் நம்ம ஹீரோவும் அவ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பும் இப்ப நம்ம ஹீரோ கீழே தான் இருக்கா. அதனால அவன் நம்ம ஹீரோனோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த கியூ கிட்ட அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை குடுக்கற மாதிரி வருவான். ஆனா அந்த
அந்த டைம் நம்ம ஹீரோயின் அந்த கியூவோட மூஞ்சிலே ஒரு குத்து குத்துவா பார்க்கணும். இதனால அவன் வலி தாங்க முடியாம கத்திய கீழே போட இந்த கேப் யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோ இப்ப அப்படியே டக்குன்னு கியூவை போட்டு தள்ள இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவ அப்படியே அந்த மந்திரியை போட்டு தள்ளிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் எடுத்து அந்த கியூவோட நெஞ்சிலே ஒரு குத்து குத்துவானா. இப்ப அவனோட ரத்தம் அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்ல பட்ட உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு டைம் டிராவல் ஆகி வந்துருவாங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாள். அந்த வேர்ல்டுக்கு இவங்க வந்துருவாங்க. ஆனா இப்ப அந்த வேர்ல்டுல நம்ம ஹீரோ நல்லா இருப்பான், அவனோட குட்டி குழந்தையும் நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கடைசியா அந்த கல்யாணம் நடக்கிறப்ப மயங்கி விழுந்தனால ரொம்ப ஒரு மாதிரி வீக் ஆகி தான் இருப்பா. அவ எந்திரிக்கவே மாட்டா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லா உலகத்திலயும் கரெக்டா 20 வயசு ஆனோனையும் இறந்து போனனால அவ அந்த டைம் லைன் லூப்லயே மாட்டிக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்திலே உட்கார்ந்துகிட்டு உனக்காக நானும் நம்ம பொண்ணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே பேசுவான். இது எல்லாமே டைம் லைன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு தெளிவா கேட்கும். ஆனா அவ என்ன ட்ரை பண்ணாலும் அவளால அந்த இடத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வரவே முடியாது. அப்போ அந்த இடத்துக்கு அடிக்கடி இவங்க பொண்ணு தேவதை மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாள். அவ அங்க வந்து நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அடுத்த செகண்ட்லயே பார்த்தா இப்ப ரியல் வேர்ல்டுல நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிருவா. அப்புறம் என்ன, எப்படியோ எல்லாரும் சேஃபா இப்ப ரியல் வேர்ல்டுல கனெக்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வில்லன் கியூவை இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்திலேயே போட்டு தள்ளிட்டாங்க. சோ அதனால அவனால மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு வரவே முடியாது. அதனால நம்ம ஹீரோயினுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த டிராமாவை இங்க முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.